ஜனநாயகன் ஒரு பக்கம் அது சிக்கல்ல போயிட்டு இருக்கு. இப்ப காலையில யூஏ கொடுத்துருக்காங்க, அதை எதிர்த்து மத்திய தணிக்கை சான்றிதழ் வாரியமே அப்பீல் போயிருக்காங்க, இந்த மாதிரி போகக்கூடாதுன்ற மாதிரி போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பராசக்தின்ற ஒரு சக்தி ஒண்ணு உருவாகி கொண்டிருக்கிறது. ட்ரெய்லர் கூட வந்தது, பல மில்லியன் பார்வையாளர்கள் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அது யார் தயாரிச்சாங்க என்ன அப்படின்றத தாண்டி அது ட்ரெய்லர் நீங்க பாத்தீங்களா? பராசக்தி அப்படின்றது இந்த நேரத்துல தேர்தல் நேரத்துல வர்றது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா? கண்டிப்பாங்க. இவங்க வந்து மிக அழகாக திட்டமிட்டு திமுகவை சார்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த படத்தை வந்து தயாரித்து இருக்கிறார்கள். அவர்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பையன் இன்பநிதி தான் வந்து அதை வெளியிடுகிறார். இது வந்து ஒரு திட்டமிட்டே தேர்தலுக்காக இந்த தேர்தல் சமயத்திலே இப்படி ஒரு படம் வர வேண்டும் என்று ஏற்கனவே திட்டமிட்டு அவங்க செய்தது தான் இந்த பராசக்தி படம். அதில் பார்க்குறப்ப எண்ணற்ற ஏதோ இந்திய எதிர்ப்பு அது இதெல்லாம் சொல்கிறாங்க. அதில் எண்ணற்ற அதாவது நடக்காத பல விஷயங்களை வந்து நடந்தது மாதிரி இவர்கள் வந்து மடைமாற்றுகிறார்கள். இந்த படம் மக்கள் மத்தியில் பெரிய ரீச் ஆகி இது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், அதன் மூலியமா நம்ம வந்து தேர்தல் கணக்கை பார்க்கலாம் அப்படிங்கிறது திமுக பிரச்சாரமா அதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணது. அது எந்த அளவுக்கு இது வந்து பார்ப்போம் நம்ம வந்து. ஏன்னா இன்னும் வந்து இந்திய எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற தலைமுறையினர் வந்து அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி சொல்றேன், முன்னுக்கு புறம் ஏகப்பட்ட பொய்யான பல விஷயங்கள் தான் அந்த ட்ரெய்லர்ல பார்க்குறப்ப தெரியுது. படம் வந்தாதான் என்னன்னு தெரியும். இது வந்து முழுக்க அரசியலுக்காக இவர்கள் வந்து தேர்தலை மனதில் வைத்து இந்த படம் வந்து இப்போ வெளியிடுறதுக்கு வந்திருக்கு. இந்த படம் வெளியீட்டுக்கு வந்திருக்கு.